ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் நம்ம குட் பேட் அக்லியோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அந்த டீசர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெக்கார்டு செட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் அடுத்த சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படம் April 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை படத்தில் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வந்துருந்துச்சு. அண்ட் அந்த சிங்கிள் ஜெயில் உள்ள சாங் எடுக்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா March 10 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணலாம், அந்த ப்ரோமோவில் டேட்டை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் போட்டிருக்காருன்றதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு ஃபேன் படத்தோட சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ணுங்க தலைவா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம ஜிவி பிரகாஷ் சார் ஃபுல்லி ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஃபயர் சிம்பிள் போட்டிருக்காரு. அப்படின்னா இந்த சிங்கிள் மேலே இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கரமாக ஒர்க் போயிட்டுருக்கு சிங்கிளுக்கு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ குட் பேட் அக்லியோட சிங்கிள் March 10 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.